திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. தென் தில்லை மன்றேனுள்ளாடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் நம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமா தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதன் புத்தாள் தொழ எடுக்கு மக்கதையின் தமிழ் செய்யுழாய் நடக்கும் மென்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவிமுடி கடக்களிற்றினை கருத்துள் இருத்துவம் மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலத் பொதிநலன் நுகர் தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. துக்குநீர் திரு தொண்ட தொகை விரிவாக்கினார் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாள் சேக்கிழானடி செந்நீருத்துவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செம்மேனியம்மான் சிவபரஞ்சுடர் மாதவம் செய்த தென் திசையிலே தில்லை சிற்றம்பலத்திலே அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மையுடனாய ஆனந்தமா நடராச பெருமானாக நிறுத்தம் பயில்கின்ற அந்த பொன்னம்பல பெருவெளியை சீர்திகள் தொண்டைவட நாட்டிலே சிறப்புற்று இலங்குகிற பள்ளிக்கரணை பகுதியிலே மல்லிகேஸ்வரர் திருநகரிலே சிற்சபாமணி கூடம் என்ற அற்புதமான பேரரங்கை அமைத்து அருள்மிகு சிற்சபாநாயகியுடனாய சிற்சபாநாதராக விளங்குகிற மாணிக்க கூத்தனை நாம் எல்லாம் தரிசிக்கத்தக்க வகையிலே நிர்மாணம் செய்து இந்த அற்புதமான எழில் ஞான பூசையாக தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்தை திங்கள்தோறும் 4வது ஞாயிறு மாலையிலே சிந்திக்க திருவருள் துணை செய்ய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய திருத்தொண்டர் மாமணியாக விளங்குகிற அன்பு செம்மல் நம்முடைய ஐயா திருஞான சம்பந்தம் ஐயா அவர்களுக்கு, திருஞானம் ஐயா அவர்களுக்கு எளியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்து அவர்தம் திருவருட் சமூகத்தை வாழ்த்தி இங்கே வருகை தந்திருக்கிற பாராட்டுக்குரிய எங்களது அன்பு செல்வர் கோதண்டம் ஐயா உள்ளிட்ட அனைத்து அடியார் பெருமக்களையும் இந்த இனிய நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். தாய்மார்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எளியனுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் திருக்குறிப்பு தொண்டருடைய புராணத்தை சிந்திக்க விளைந்தோம்.
நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்திலே திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை பற்றிய வரலாற்றை சொல்லுவதற்கு முன்பாக சான்றோர் உடைத்து என்று போற்றுகிற நம்முடைய தொண்டை வடநாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் எவ்வளவு விரிவாக விளக்கமாக அருளி செய்திருக்கிறார் என்கிற குறிப்புகளை எல்லாம் சிந்திப்பதற்கே ஒரு கூட்டம் போதாது. முடிந்தவரை ஓரளவு அதை சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நாடும் சிந்தி செய்ய இருக்கிறோம். கழுதை மேய்த்தாயினும் காஞ்சியில் வதிதல் வேண்டுமால். வேலை கிடைக்கல, உதவாத ஒரு பிள்ளையாடே நீ கழுதை மேய்க்க தாண்டா லாய்க்கும்பாங்க. அப்ப காஞ்சிபுரத்துல கழுதை மேய்ச்சா கூட பரவாயில்ல, காஞ்சிபுரத்துல மேய்க்கலாம். சரி, இழி தொழில்கள், தெரு கூட்டுறது, வேற என்னென்ன சாக்கடை வேணுமா, இழி தொழில்னு வேற எதையாவது நினைச்சு மற்றவர்கள் அதை அருவருக்கத்தக்க நிலையிலே கருதி ஒரு தொழிலை செய்ய சொல்கிறார் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. ஒருத்தன் கிட்ட போய் தலைவணங்கி சுவாமி என்று அவனிடத்துல அடிபணிந்துதான் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் பரவாயில்லை. சாமி என்று இடிதொழில் செய்தாயினும் காஞ்சியில் வதிதல் வேண்டுமா. அப்படின்னா எவ்வளவு பெருமை! காஞ்சி மாநகரத்தினுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது காசிக்கு ஒரு இன்ச்சு காஞ்சி பெருமை பொருந்தியது என்று நாம் அடிக்கடி சொல்லுவோம். கா நெடில் எழுத்து, அதனை அடுத்து வருகிற சி, இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு இடையில மெய்யெழுத்தா இருக்கிற இன்ச்சு, மஞ்சள்னு சொல்றோம் இல்லையா, அந்த இன்ச்சு, ஒரு இன்ச்சை நடுமத்தியில எடுத்து வச்சோம்னா காசிக்கு இடையில வந்த இன்ச்சு சேர காஞ்சி என்று மாறும். அப்ப காசியை காட்டிலும் ஒரு இன்ச்சு கூட பெருமை காஞ்சி என்று சிவஞான முனிவர் அருளி செய்வார். அதனால காஞ்சி மாநகரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது நகரேஷு காஞ்சி, அயோத்தியா, அவந்திகா, காசி, காஞ்சி, மாயா, மதுரா, துவாரகா என்கிற முக்தி தலங்களிலே காஞ்சி மாநகர் இடம்பெற்றிருக்கிறது. தில்லைவனம் காசி, திருவாரூர் மாயூரம், முல்லைவனம் கூடல், முதுகுன்றம், நெல்லைகடர், காஞ்சிகடு, குந்தமரை காடருணை காலத்தி வாஞ்சியமின் முத்தி வருங்கிற பாடல்ல சிவபோக சாரத்துல குருஞான சம்பந்த பெருமான் காஞ்சி முக்தித்தல பட்டியலிலே பாடி பரவி இருக்கிறார் என்கிற செய்திகளை எல்லாம் சிந்தித்தோம். காஞ்சி என்று சொன்னால் நமக்கு நினைவு முதல்ல வர்றது காமாட்சி. மதுரை என்று சொன்னால் முதல்ல நினைவு வருவது மீனாட்சி. காசி என்று சொன்னால் முதல்ல நினைவு வருவது விசாலாட்சி. இன்னும் பல இதே போல தொடர்புள்ள அஞ்சனாட்சி, நீலாயதாட்சி, பத்மாட்சி என்றெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் இவங்க 3 பேர் தான் ரொம்ப பிரபலம். திருக்கைலாயத்திலே பர்வதராஜனுடைய மகளாக பார்வதியாக இருக்கிற பிராட்டி, அவளை நம்முடைய ஞான சம்பந்த பெருமான், இவர் சிறிய பெருந்தகை, அவர் கண்ணோட்டத்திலே உமாதேவியை பார்க்கிற பொழுது சிறுமியாக தெரிகிறது. திருத்திகள் மலை சிறுமி. அவ எந்த ஊருக்கு சொந்தக்காரி? கைலாய மலைக்கு. எப்பேற்பட்ட கைலாயம்? திருத்திகள் மலை, முக்தி செல்வத்தை வாரி வழங்குகிற திருமலை. அது திருமலை அப்படின்னு சொன்னாலே கைலாயம்தான். நம்ம அபிமானமாக திருப்பதியை அடுத்திருக்கிற திருமலை என்று பெருமாள் திருத்தலமாக கருதத்தக்க திருவேங்கடமுடையானுடைய திருமலை மேலே மேல் மலையை சொல்லுகிற பொழுது திருமலை என்றும் கீழே திருப்பதி என்றும் சொல்லுகிற மரபு. அது இல்லாம ஸ்ரீசைலத்திற்கு திருமலைன்னு பேர். குற்றாலம் சமீபமாக திருமுருகப் பெருமான் எழுந்துள்ள இருக்கிற திருமலை
ரொம்ப அழகான குன்று, குன்றின் மேல் குமரனுடைய ஆலயம். இன்றைக்கு சஷ்டி 5வது நாள். அதனால அந்த திருத்திகள் மலை சிறுமியோடு மிகு தேசர் உருத்திகள் எழில் கையிலை வெற்பில் உரைதற்கே விருப்புடைய அற்புதர் இந்த சிவபெருமான். அடுத்த அப்படி என்னன்னா, அங்க இருக்கிற பிராட்டியாரை காஞ்சிக்கு அனுப்புகிறார். கதை வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். பெரியவர்கள் ரொம்ப அடிக்கடி சொல்லுவது, இந்த உலகத்துல ஏராளமான பாவங்கள் செய்யாத ஒருத்தரை பார்ப்பது அரிது. நம்ம அறியாமையே நிறைய பாவம் செய்வோம். பற்றி நின்ற பாவம் அது சும்மா இல்லை, எப்பேற்பட்ட பாவமா? பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டில், பரகதிக்கு செல்வது ஒரு பரிசு வேண்டில், சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில், சொல்லுகேன் கேள் நெஞ்சே அப்படிங்கிறார் அப்பர் சுவாமி. அதனால உலகத்துல செய்த பாவங்களெல்லாம் கைலாயத்திலே சென்று பெருமானை வழிபட்ட அவ்வளவு பாவங்களும் கரைந்து புனிதராகலாம். அதனாலதான் கையிலை சென்று வந்தவர்களை கையிலை புனிதர் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. அதுபோல நம்ம ஐயா திருஞானம் ஐயா கூட கைலாயம் சென்று இப்ப தரிசித்து வந்தார். ஐயா போயிருக்கீங்களா? அவங்க ஐயா பேரு திரு சந்திரசேகர் ஐயா அவர்கள், அன்பு பெரியவர் ரமேஷ் ஐயா அவர்கள் எல்லாம் கைலாயம் போய், அவங்களுக்கெல்லாம் அழகா ஒரு கரவொலி எழுப்பி நம்ம வணக்கம் தெரியும். அடியேனும் சென்று முழு பரிக்கிரமா வந்திருக்கிறேன். அதனால என்னன்னா, இப்ப நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நீராகும். எங்க கைலாய தரிசனத்துல கைலாயத்திலேயே போய் ஒரு பாவம் செஞ்சா கைலாயத்துல அந்த பாவம் நீங்குமானா? நீங்காது. அப்படிப்பட்ட பாவத்தை யார் செய்தார்? சுவாமி உபதேசம் செய்கிறார். ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அதுவும் ஞானத்தமிழ், ஞானத்தை போதிக்கிறார்கள்ங்கிற போது அவங்க பேசுகிற பொழுது கேட்கிறவர்கள் செவிதான் வாயாக நெஞ்சு கடனாக கேட்டவை விடாதுடத்தமைத்தும் போவென போதல் என்பனார் புலவர்னு இலக்கணம். எப்படி இருக்கணுமா? சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி. இந்த ஐயா படம் இருக்கு, அவங்க ஐயா படம் இருக்குன்னா அது ஆடாம அசையாம எப்படி இருக்குதோ அதுபோல இருந்து கேட்கணும். அப்படி சுவாமி சிவாகமங்களையும் ஞானத்தையும் உபதேசிக்கிற பொழுது அம்பாளுக்கு உபதேசிக்கிறார். அம்பாள் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அம்பிகை குறை சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்துல அங்க ஒரு மயில் அழகா தோகை விரித்து ஆடியது. அதை பார்த்ததுனால என்னாச்சு? சுவாமி மயிலாப்பூருக்கு போ மயிலையா இல்லையா? மயிலா வந்தாங்க. அது மாதிரி உமாதேவி கண்களை இறுக பற்றி கொண்டாள். கண்ணாமூச்சி விளையாட்டு குழந்தைங்க விளையாடும் பார்த்தா, அப்புறம் கண்ணை கட்டி விளையாடுற விளையாட்டு அடுத்த அப்படி. அதனால 2 கண்களையும் பிராட்டியார் சுவாமியினுடைய கண்மலர்களை பொத்தியதுனால, ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன். நெற்றிக்கண் அக்னி, சோம சூர்யாகினி லோச்சனாய நமஹா என்று மந்திரத்துல வரும். விரூபாட்சன்னா வித்தியாசமான கண்ணை உடையவன் பேர். தமிழ்ல முதல் வெளி நாட்டத்து இறைவன்னு பேர். நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற 7 சிவாலயங்கள்ல ஒரு சிவாலயத்துல இருக்கிற சுவாமி பேரு விருபாட்சீஸ்வரர். ஆனா மிகப்பெரிய விருபாட்சீஸ்வரருங்கிற தலம் கர்நாடக தேசத்துல இருக்கு. ஹம்பி, நம்ம மகாபலிபுரம் போல இருக்கிற ஹம்பி. யாரா போயிருக்கீங்க? அந்த பெரிய விமானம், அந்த ராஜகோபுரம் கோயிலுக்குள்ள ஒரு மாடத்துல துவாரத்து வழியா சுவர்ல தலைகீழா தெரியும்.
எந்த லென்ஸும் கிடையாது. இந்த அற்புதம் எப்படி நிகழுகிறதுங்கிறத எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் அந்த விருபாட்சீஸ்வரருடைய ஆலயம். இங்க போயிருக்கீங்க ஐயா? ஐயாவுக்கு ஒரு கரவொலி எழுது. ஏன்னா சில செய்திகளை சொல்ற போது அதை ஆமோதிக்கிறவங்க அவசியமா இருக்கணும். அதனால கண்கள் இருண்டதால் பிரபஞ்சமே சூரியனை சந்திரனை மறைச்சதுனால பிரபஞ்சம் இருள்மயமாய் எல்லா உயிர்களும் அஞ்சி நடுங்கி அல்லலோர ஆரம்பிக்க சுவாமி அப்புறம் பிறகு கைகளை எடுத்த பின்னால உமாதேவியை பார்த்து, விளையாட்டாக நீ செய்த இந்த செயல் மற்ற ஏனைய உயிர்களுக்கெல்லாம் இடர் விளைவித்ததனால இத்தகைய பாவத்தை மேற்கொண்ட காரணத்தால் இந்த பாவத்திற்கு கழுவாய் நீ தேட வேண்டுமானால் கையிலையில் செய்த பாவம் தீர காஞ்சியில் சென்று வழிபாடு செய்யினர். அப்ப கையிலையை விட காஞ்சி எவ்வளவு பெரிய சிறப்பு. அதனால கையிலையில் செய்த பாவத்தையே காஞ்சி மாநகர் நீக்குகிறது என்று சொன்னால், அப்ப ஏன் அங்க போய் கழுதை மேய்த்தாலும் பரவாயில்ல, சாமின்னு இடிவுரை செய்தாலும் பரவாயில்ல, காஞ்சியில வாசம் செய்யக்கூடாது இல்லையா? அப்படிப்பட்ட காஞ்சி மாநகருக்கு அம்மை தம்முடைய தோழியர்களெல்லாம் புடை சூழ நம்முடைய தொண்டை நாட்டிலே மாங்காடு ஆமிரவனம் என்று சொல்லுகிற மாங்காட்டில் பஞ்சாக்கினி மையத்தில் இருந்து ஊசி முனையில கால் கட்டை விரலை ஊன்றி நின்று சிரமலருக்கு மேலே ஜபமாலை தரித்து ஹிருதயத்தில் முத்திரை ஞான முத்திரையை ஸ்தாபித்து தவம் இருந்து அங்கே வெள்ளீச பெருமான் அருள் பெற்று அங்கே இருந்து காஞ்சிக்கு செல்கிறாள் என்பது வரலாறு. அதனால காஞ்சிக்கும் முந்தைய பெருமை பொருந்திய தலம் மாங்காடு. அதனால ஸ்ரீ சக்கர வடிவத்திலே அம்பிகை தவம் செய்த கருவறை அஷ்டகந்தங்களாலான ஸ்ரீசக்கரம் மேரு வடிவத்தில் அமைப்பது, பூப்பிரஸ்தாரம் தரையோட தரையா, அப்புறம் புடைப்பாக, அதுக்கு பேர் கைலாச பிரஸ்தாரம்னு பேர். 3 வகையில ஸ்ரீசக்கரத்தை அமைக்கிறது. அந்த அடிப்படையில மிக அற்புதமாக அமைந்த மாங்காடு திருத்தலம் நமக்கு பக்கத்திலேயே இருக்கு. அடுத்து அப்படி காஞ்சிக்கு அம்மை இடமமாகிய ரிஷபத்தின் மீது எழுந்தருளினாள். அது அருணகிரிநாத பெருமான் இடமேற்கட்சி வந்த செய்தியா அழகா சொல்லுவார். அம்மை தங்கிய தீர்த்தக்கரை உலகாணி தீர்த்தம்னு பேர். காமாட்சியினுடைய ஆலயத்திற்கு சென்றிருப்பீர்கள். கோயிலுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும். இந்த குளத்துக்கு எதிரில் அந்த குளக்கரையை ஒட்டியே பூதகணங்கள், திருமால் நின்றான் இருந்தான் கிடந்தான் அந்த வடிவம் இதெல்லாம் இருக்கும். உலகாணி தீர்த்தம் மிக மகத்துவம் பொருந்திய அந்த தீர்த்தக்கரையில ஒரு பிலம்னா பாதாளத்தை ஊடுருவி சொல்லுகிற நாகபிலம். அந்த கரையை ஒட்டி அந்த பாம்பு அரசனுடைய அதாவது விண்ணப்பத்தை ஏற்று அங்க பெருமாட்டியை வணங்கி அவன் அந்த இடத்துல அம்மையை தங்கி சுவாமி ஏகம்பவாணரை தரிசிக்க அந்த நாகம் துணை நின்றதுங்கிற செய்தியெல்லாம் இருக்கு. இப்ப இந்த காஞ்சிபுரத்துல அம்பாள் தங்கினாள். அப்ப அவளுடைய பெயர் ஏலவார் குழலி. என்ன பேரு? ஏலவார் குழலி. நான் அந்த பாப்பாவுக்கு ஒரு பேர் வச்சோம்ல, உனக்கு தான் அந்த பேர் வச்சோமா? இன்னொரு பாப்பா இவ மட்டுவார் குழலி, அவ மறுவார் குழலின போது அந்த பாப்பாவுக்கு இங்க வந்த போது நம்ம அவளுக்கு ஏலவார் குழலி அப்படின்னு பரவாயில்ல சர்டிஃபிகேட்ல இருக்கட்டும், அப்புறம் முதல்ல உங்க வீட்டுல அப்படி அந்த பேரை சொல்லி அழைக்கணும் குழந்தைன்னு சொன்னோம். ரொம்ப ஒரு பழம்பாடல் ஒன்று, ரொம்ப பழமையான பாட்டு. இது யார் இயற்றியது என்று அறிய இயலவில்லை. அது அகத்திய பெருமானுடைய திருவாக்கு என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
இச்சைக்கு இனிய மொழி பேசி, இச்சைக்கு இனிய மொழி பேசி எம்மான் இடம் கலந்த பச்சை கிளியை பவளக் கொழுந்தை இப்பார் புகழும் கச்சிப்பதியில் அரசாளுகின்ற கலைக்குயிலை. உலகத்துல எத்தனை அம்பாவோட சேத்திரங்கள் இருந்தாலும் ஆதி முதல் திருக்கோயில்னா கைலைக்கு அடுத்தபடியா இப்பூமண்டலத்துல முதல்ல காஞ்சி தான். அதனால அந்த கோயிலுக்கு காமகோட்டம் அப்படின்னு பேர். கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. குமரகோட்டம், கந்தகோட்டம் இல்லையா? ஆகையினாலே அழகா அந்த காமகோட்டம் என்கிற அற்புதமான ஆலயம் நீங்கள்லாம் பார்த்திருப்பீர்கள், தரிசித்திருப்பீர்கள். அதனால கச்சிப்பதி, காஞ்சிபுரத்துக்கு கச்சின்னு பேர். இந்த கச்சி என்று வருகிற சொல்லாட்சியை அருணகிரிநாத பெருமானும் திருப்புகழ அழகா பயன்படுத்துகிறார். குழந்தைங்க அந்த பாடு கூட சொல்லுவாங்க, அப்புறம் நிறைவில் முடிஞ்சா பாட சொல்லுவோம். கச்சி நெறி காரைக்காடு, கச்சி மேற்றளி, கச்சி ஏகம்பம், கச்சி கச்சாலை, இதெல்லாம் அந்த கச்சி என்ற பெயரோட, கச்சி மயானம், இதெல்லாம் கச்சி என்கிற பெயர். அதே மாதிரி ஒரு வைணவ பெரியவருக்கு திருக்கச்சி நம்பிகள்னே பேர். நம்ம பூவிருந்தவல்லி பிரதான ஆலயம் அவருக்கு. அதனால கச்சிப்பதி, இச்சைக்கு இனிய மொழி பேசி எம்மான் இடம் கலந்த பச்சை கிளியை பவளக் கொழுந்தை இப்பார், பார்னா உலக, இப்பார் புகழும், சாதாரண ஊரில் காஞ்சி, இப்பார் புகழும் கச்சிப்பதியில் அரசு ஆளுகின்ற கலைக்குயிலை, இப்படிப்பட்ட பிராட்டியாக இருக்கிற ஏலவார்குடையாகிய காமாட்சியை உச்சி கமலத்து உணரவல்லார். எங்க கொண்டு போய் வைக்கிறார்? சகசிராரம்னு பேர். உச்சி கமலம் 1000 இதழ், 1000த்திற்கு மேற்பட்ட இதழ் தாமரை. அதனால மூலாதாரம் தொடங்கி 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. அதுக்கு மேல சகசிராரம், அதற்கு மேல 12 அங்குலம் துவாதசாந்தம், அதற்கு மேல மீதானம் என்று தத்துவ நிலையிலே நாம் சிந்திப்பது. அதனால கைலாயத்திலிருந்து வந்த பிராட்டி ஆனதுனால அந்த பிராட்டியை உச்சி கமலம், இது கமலம்னா என்ன? தாமரை. அது உச்சி கமலம். பிறந்த குழந்தைக்கு பார்த்தா இந்த இடத்துல உச்சி மூடி, லேசா மூடி இருக்கும், பள்ளம் இருக்கும், ரந்திரம்னு பேர் பள்ளம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா அந்த உச்சி கூடுற வரைக்கும் அந்த குழந்தைய தாய் ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கணும். துடிக்கிறது அப்படியே அந்த தோல் அசையும். பார்த்தீங்கன்னா விக்கல் வந்தது ஏதாவது இதுன்னா குழந்தைக்கு ஒரு நூல் இலையை பிச்சு தலையை சுற்றி மேலே தோசம் கழிக்கிற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால உச்சி கமலத்து உணரவல்லார், எல்லாம் உள்ளவரே. அங்க போய் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாடும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், இவ்வளவு அடுக்காம ஒரே வார்த்தையில வச்சாரு. என்ன? தான் நினைத்த எல்லாம் தரும். உச்சி கமலத்து உணரவல்லார், எல்லாம் உள்ளவரே. முடிஞ்சு போச்சு. அது இதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சீவிப்பதன் முன்னே தேவியை வாகனத்தார் பாவித்து இதய கமலம் பதிவித்து அங்கு யாவர்க்கும் எட்டா எந்திர ராஜனை நீ வைத்து சேமி நினைந்தது தருமே, திருமூலருடைய திருமந்திரம். அப்படி அந்த அருமையான பெருமை பொருந்திய திருத்தலத்திலே காமாட்சி அம்மை எழுந்தருளியிருந்து சுவாமியினுடைய வழிபாட்டை தொடங்க வேண்டும். சிவபூஜை ஆரம்பிக்கணும். உலகத்துல இறை வழிபாடு பல வகைகளில் செய்யலாம்.
பல மதங்கள், பல சமயங்கள், அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் பலவிதமாக இருக்க நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்முடைய சைவம் எப்படி சொல்லுகிறது? நம்ம முதல்லயே ஆகமம் என்று சொன்னால் 1 2 கிடையாது, 28 என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதில் கணக்கே இல்லை. 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும்னார். பெருகுதவம் சித்தியெல்லாம் பெற்றும் அந்த குரு அருளால் வைத்தபடி என்று இருக்க மாட்டாத மாந்தற்கு சித்த சலனம் அப்படிம்பார் குருஞான சம்பந்த பெருமான். அதனால எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் மண்ணு மாமலை மகேந்திர மதனி சொன்ன ஆகமம் திருவாசகம். அப்படிப்பட்ட சிவாகமங்கள், அதுல 9 ஆகமங்களை நம்ம தமிழ்ல அழகா நமக்கு திருமூலதேவர் பெருமான் அருளி செய்தார். அதுலயே எல்லாமே அடங்கி. அவர் என்ன சொன்னார்? இத்தனை ஆகமங்களும் என்ன முடிந்த முடிவா சொல்லுச்சு? காட்டுக்கு போ, குகையில இரு, தவம் பண்ணு, இல்ல தண்ணீர்ல மூழ்கி இருந்து தவம் பண்ணு, இல்ல நெருப்புக்குள்ள இருந்து தவம் பண்ணு. அதெல்லாம் ஒரு யோக கலைகள்ல ஒவ்வொரு விதம். ஆனா அதையெல்லாம் காட்டிலும் மேலானது எதுன்னா சிவபூஜை. என்னது? சிவபூஜை தான். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. இந்த ஒரு பாட்டு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியணும். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணாலார்தமை. யாரு? நம்ம கைலைநாதன். அவர் தான் இப்ப ஏகாம்பரநாதன்கிற பெயரோட வரப்போறார். அவர் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. காமாட்சிய பெருந்தவ கொழுந்துன்னு சொல்ற. அப்படி காமாட்சி என்றாலே பெரிய தவத்தை செய்த கொழுந்து. அது அங்க கூட என்ன சொன்னாரு? இச்சைக்கு இனிய மொழி பேசி அம்மானிடம் கலந்த பச்சை கிளியை பவள கொழுந்தையினர். கொழுந்து, இந்த கொழுந்து முதல்ல பச்சை கிளியினர் அம்பாள, மரகதாம்பிகை பச்சை நாயகி அம்பாள். பவள கொழுந்துன்னா துளிர்கள் எல்லாம் வர்றபோது பாத்தீங்கன்னா நல்ல செவந்த வர்ணமா வரும். அப்புறம் வளர வளர அது பச்சையா மாறிடும். மாந்தளிர் பாருங்க எப்படி வருது முதல்ல. அதனால இங்க பெண்ணில் நல்லவளாகின பெருந்தவ கொழுந்துனர். இப்ப இதில் இருந்து சேக்கிழார் பெருமானுடைய வாக்கா வர சில பாடல்களை நான் பாராயணம் செய்வேன். இடையிடையே சில விளக்கங்கள் சொல்வேன். அதனால சேக்கிழார் பெருமானுடைய வாக்கை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கதை நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கின் வழி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த தொடர் உரையே. நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்தே அங்கண் எய்திய முறுவலும் தோன்ற. இந்த மனைவிமார்கள் ஏதாவது வேண்டுதல் வைத்தால் அதை நிறைவேற்றி தருவதற்கு முன்பாக கணவன்மார் என்ன செய்வாங்க? ஒரு முறுவல், ஒரு ஒரு புன்னகை. வேணுமாம்மா, சரி பார்ப்போம். அப்புறம் வாங்கி கொடுக்கறது வாங்கி கொடுக்காதெல்லாம் அப்புறம் பின்னால. ஆனா முதல்ல ஒரு முறுவல். இத ரொம்ப அழகா பிள்ளைத்தமிழ்ல முருகப்பெருமானை தொட்டிலில் இட்டு தாலாட்டுறாளாம் அம்பாள் குழந்தையா இருக்கையில. எப்படி குளிக்க வச்சாரு? நித்தம் கமல் பன்னீராட்டி, பன்னீர்ல நீராட்டி, நிமலி மகிழ்ந்து கலன் புட்டி, நல்ல ஆவரணங்களை எல்லாம் சூட்டி என்ன பண்ணா? அப்படி அத்தன், அதாவது அம்பாள் என்ன பண்றா? தொட்டிலிட்டு தாலாட்டுறா. அப்ப ஐயன் அதை கண்டு முறுவல் செய்ய அப்படின்னு பாடினார் அந்த பிள்ளை தமிழ்ல. முறுவல்னா என்ன? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்புன்னா பல்லே தெரியாம சிரிச்சாதான் சிரிச்ச முகம். சில பேருடைய முகம் சோகத்துல கூட அவங்களுக்கு சோகத்தை காட்ட தெரியாது.
எவ்வளவு அளவு கடந்த சந்தோஷம் வந்தாலும் அவங்க மூஞ்சில சிரிப்பு வராது, எள்ளும் கொள்ளும் தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்படியும் முகம் இருக்குது, அப்படியும் முகம் இருக்குது. அதுக்கு சில பேரை உதாரணம் சொல்லுவாங்க, அதை இங்க நம்ம சொல்ல முடியாது. அதனால என்னன்னா அப்படி ஒரு முறுவல் சுவாமி. சரி. அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற அடுத்தது என்கொல் நின்பால், உனக்கு நான் வேற என்ன செய்யணும்? அப்ப அம்பாள் கேட்கிறாளாம், இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை. குபேரன் தோழன். குபேரனிடத்தில் இருக்கிற செல்வம் எல்லாம் குபேரனுக்கு சொந்தமான கிடையாது. கையிலை நாதனாகிய சிவபெருமான் அந்த பெருஞ்செல்வத்தை போற்றி பாதுகாத்து அதை எப்படி பங்கீடு செய்வது, அந்த செல்வத்தை மென்மேலும் பெருகச் செய்வது எப்படின்னு குபேரனை அழைத்து இந்த பொறுப்பை நீ எடுத்துக்கன்னு கொடுத்தாரு. அப்பாயின்மெண்ட் ஆங்கிலத்தில் சொன்னா அதற்குள்ள பொறுப்பை, அந்த பதவியை குபேரனுக்கு வழங்கினார் சுவாமின்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். அடியன் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து திருவான்மூர்ல திருமந்திரம் சொன்ன ஒரு நினைவாக ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது கூட சமீபத்தில் வழங்கப்பெற்றது நம்முடைய தேவாசிரிய மண்டபத்தில். அப்ப படிச்சது இப்ப ஞாபகம் வருது. ஆகையினாலே அப்புறம் குபேரனிடத்துலதான் திருவேங்கடமுடைய பெருமான் திருமணத்திற்காக கடன் வாங்கினார். இன்னும் வட்டி தான் கட்டி கொண்டிருக்கிறாருலாம் கதை வரலாறுகள்லாம் இருக்கு. நேரடியா நம்ம சுவாமி இடத்திலேயே எனக்கு வேண்டியது எது அப்படின்னு விண்ணப்பம் வைத்து விடலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆகையினாலே அம்பாள் என்ன சொல்றாளா, உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது. அதனால உலகியல் செல்வத்தை கேட்கல. எதுக்கு அம்பாளுக்கு அதெல்லாம் தேவையா? அதனால உன்னை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று இறைஞ்ச யாரு? அப்படி இறைஞ்சியவள்னா போகமார்த்த புன்முலையாள். சேக்கிடார் பெருமானுக்கு எவ்வளவு தூரம் தேவாரத்துல பற்றும் ஈடுபாடும் இருந்திருந்த இந்த இடத்துல அம்பாளோட பெயரை குறிப்பிடுகிற பொழுது போகமார்த்த புன்முலையாள்னு ஞானசம்பந்த பெருமானுடைய திருநள்ளாற்று திருப்பதிகத்தை நினைவு கூறுகிறார். அப்ப என்னன்னா சேக்கிழார் திருவுள்ளம் திருமுறையில எந்த அளவு தோய்ந்திருக்கிறது என்பதை அறிய வேண்டுமானால் இப்ப நம்ம இப்படி பாடல்கள் வாயிலாக சிந்தித்தால் தான் அறிய முடியும். கதையினா காதுல கேட்டுக்கிட்டு போயிடலாம் இல்லையா? அது ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்பு. தேவதேவனும் சுவாமிக்கு தேவன்னா மற்றவர்களை தேவர்களை போல ஒரு தேவர்னா சாதாரண, ஆனா இவர் தேவரா? தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவன். அதனால இவருக்கு தேவதேவீஸ்வரர்னு நைமிசாரண்யத்தில் இருக்கிற சுவாமி பேர். 1008 சிவாலயங்கள்ல ஒன்று நைமிசாரண்யம் என்று கச்சியப்ப முனிவர் காஞ்சி புராணம் 2வது காண்டத்துல அருளை செய்கிறார். இப்ப நம்ம திருச்சிற்றம்பலம் காஞ்சி புராணம் 2வது காண்டம் அங்க நம்முடைய திருவான்மியூரந்தீஸ்வரர் கோயில்ல முதற்காண்டம் சிவஞான சுவாமிகள் சொல்லி முடித்து அதற்குள்ள விருதும் பெற்றார். இப்ப 2வது காண்டமாக கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம், இவர் கச்சியப்ப முனிவர். இவர் அருளை செய்த காஞ்சி புராணத்தை சொல்வதனால காஞ்சியிலே இருக்கிற அறிஞர் பெருமக்கள் அழைத்து திருச்சிற்றம்பலத்துக்கு கச்சியப்பர் விருது கூட கொடுப்பதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த விழா நிகழ்வு இனி அடுத்தபடியாக நிகழ இருக்கிறது என்று தெரிய வருகிறது. ஆகையினாலே கச்சியப்ப முனிவர் பெருமான் சொல்லலைன்னா நமக்கு நைமிசாரண்யம் 1008 சிவாலயத்துல ஒண்ணுன்னு தெரியாது. அடியன் சென்று அந்த தேவதேவீஸ்வரரை தரிசித்து வந்தேன். சமீபத்தில் 27வது வட்டம் தர்மயாதீன குருமணிகள் கூட நைமிசாரண்யம் சென்று அங்க வழிபாடு செய்து வந்தார் என்று செய்தி அறிய முடிந்தது. ஆகையினால சுவாமிக்கு தேவதேவன்னு பேரு. இன்னொரு பேரு அருமையான பேரு இந்த நேரத்துல ஞாபகம் வரும், தேவர் சிங்க பெருமான்னு சுவாமிக்கு ஒரு பேர். தேவர் சிங்கமே
அப்படின்னு அப்பர் சுவாமி அழைக்கிறார் திருப்புகலூர்ல. சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன் இல்லையா? அதனால தேவதேவனும் அதை திருவுள்ளம் செய்து தென் திசையே மிக்க செய்தவத்தால், ஐயா உலகம் பூராமே அவருடைய ஆளுகைக்குட்பட்டது தான். ஆனாலும் திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற அசைவில் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை வெல்ல என்று சேக்கிழார் பெருமான் அருளி செய்ததை நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால இங்க என்ன சொல்றாரு, அதே பெருமான் தான் இங்கேயும் சொல்றாரு. அதை எப்படி சொல்றாரு? தென் திசை மிக்க செய்தவத்தால் யாவரும் தன்னை அடைவது மண்மேல் என்றும் உள்ளது காஞ்சி. அதனால் திருமூலர் கூட தென் திசையை நோக்கி திருவாவடுதுறை வருவதற்கு முன்பாக சில காலம் காஞ்சியிலே தங்கியிருந்தார். அங்குள்ள தபோவனங்களிலும் தவ முனிவர் மக்களோடும் அளவலாவி இருந்தார் என்று வரலாறு பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா காஞ்சிபுரத்துல பாலாற்றுக்கும் சேயாற்றுக்கும் இடையில் இருக்கிற பகுதிக்கு அந்தர்வேதின்னு பேர். இங்க சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சொன்னதில்லை. அதுபோல யமுனைக்கும் கங்கைக்கும் இடைப்பட்ட தானம் அந்தர்வேதி வடக்க. அதனால அந்தர்வேதி தலம் ரொம்ப அற்புதமான பெருமை பொருந்தியது. அதுல மகுடமா நம்முடைய காஞ்சி. அதனுடைய சிறப்புகள் எல்லாம் காஞ்சி புராணத்தில் விரிவாக இருக்கிறது. வாய்ப்பு வருகிற பொழுது சிந்திக்கலாம். ஆகையினாலே மண்மேல் என்றும் உள்ளது காஞ்சி. ஏன் அப்படி சொல்லணும்னா, உலகத்துல பிரளயங்கள், பல பிரளயங்கள் வரும். அத்தனை பிரளயங்கள் வந்தாலும் காஞ்சி மாநகரம் அழியாது. அதனால காஞ்சிபுரத்துல உள்ள சிவாலயத்துல உள்ள போனீங்கன்னா, ஏகாம்பரநாதருடைய ஆலயத்திற்குள்ளே சென்றால் நல்ல கம்பம், கள்ளக்கம்பம், மத்தள மாதவீஸ்வரர் எல்லாம் இருப்பாங்க. கள்ளக்கம்பம் நல்ல கம்பம் போல மத்தள மாதவீஸ்வரர்னு ஒரு சுவாமி இருப்பார். கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரளயகாலேஸ்வரர்னு ஒரு சுவாமி இருப்பார். ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதனால பிரளயகால சித்தி அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு ஒரு பேர். சீர்காழிக்கு எப்படி 12 திருநாமமோ அதுபோல காஞ்சி மாநகருக்கும் 12 திருநாமங்கள். திருவைந்தெழுத்தை ஜெபித்தால் என்ன பெருமையோ அதே ஏகாம்பரநாதன் அப்படின்னு சொன்னா அதே பெருமை, அதே பலன். அதனால மண்மேல் என்றும் உள்ளது காஞ்சி. மற்ற அதனுள் அங்க மா அமர்ந்த நம் இருக்கை அணைந்து. இப்ப இல்ல, அங்க ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்தை இருக்கையாக, மாமர நீழலை இருக்கையாக அழகா சேக்கிழார் சுவாமி சொல்லுவார். தேவிருக்கை, திருமூலரை குறிப்பிடுகிற பொழுது திருவாவடுதுறையில தேவிருக்கைங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துவார். அதுபோல இங்க மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வாய். இந்த சிவ பூஜையை நீ எங்க போய் செய்யணும்? காஞ்சிபுரத்துல ஒரு மாவின் கீழ் நம்முடைய இருக்கை இருக்கிறது, அங்க போய் செய்யும் என்று ஏவ எம்பெருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டு. தம்முடைய நாயகனை பிரிய மனசு வருமா? அப்படி நம்மளே போனா கூட ட்ரெயின்ல, பஸ்ஸில், வேற வாகனங்கள்ல போனா வழி அனுப்ப வந்தவங்களை கொஞ்சம் தூரம் திரும்பி 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 பார்த்துட்டு நம்மளும் போவோம். அங்க இருக்கிறவங்களும் கையை காட்டிட்டு கண்ணில் மறையிற தூரம் வரைக்கும் நிற்பாங்க. உண்டா இல்லையா? நமக்கே அப்படின்னா, உலகெல்லாம் என்ற எம்பெருமாட்டி உமாதேவி பெருமானை பிரிந்து இப்ப எங்க வரணும்? அவங்க பிரியறது இல்லை, இது ஒரு திருவிளையாடல் தான். அதனால அத பிரியா இசைவு கொண்டுன்னு சொன்னார். என்ன உளவியல் பாங்கு பார்த்தீங்களா? சேக்கிழார் பெருமானுடைய உளவியல் பாங்கு. இசைவு கொண்டு எழுந்தருளுவதற்கு இசைந்தாள். சரி, ஏன் இசைந்தாள்னா அவரே கட்டளையிட்டு அருளியார். கட்டளையிட்டு அருளியதனால ஏதமில் பல்யோனி 84 100,000 தன்னுள் வைத்த பேதமும் புறந்தருளும் அக்கருணைப்பிரான் மொழிந்த ஆகமவழி பேணி
போது நீர்மையில் தொழுதனள் போத பொறுப்பில் போத பொறுப்பு. கைலாயத்தை சொல்ற போது ஞான மலைன்னு சொல்றார். போதம்னா ஞானம், பொறுப்புன்னா மலை. அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ் பாடல் பெற்ற மலைகள்ல ஞான மலைன்னு ஒரு மலை இருக்கு. அது எங்க இருக்குன்னு யாரா போயிருக்கீங்களா? யார் போயிருக்கா? போனது இல்லை. நமக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அரக்கோணம் தாண்டி காட்பாடி போற போது இடையில ஒரு அந்த மலை நம்ம ட்ரெயின்ல இருந்து பார்த்தாலே தெரியும். அழகான மலை. அமர்நாத்தில் இருக்கிற மாதிரி அது பெரிய குகை. இது அதே மாதிரி அமைப்புல அழகான குகை. அமர்நாத்துல பனிலிங்கம் போல இங்க சுனை நீர் இருக்கும் இந்த குகையில. முருகப்பெருமான் திருவடி பதித்த ஞானமலை, அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ் பெற்ற மலை. அதனால இங்க போத பொறுப்பு எது? கைலாயத்தை ஞானமலைங்கிறார். அந்த மலைக்கு உரிய வேந்தன் யாரு? வேந்தனும் விருப்பில் வந்து எய்தி மாதவம் புரிந்தருடுதற்கு அமைந்த வளத்தொடும் பரிசனங்களை விடுத்தான். அம்பாள தனியா அனுப்புல, கூட பிராட்டியோடு தேவையான அதாவது அம்மைக்கு துணை செய்கிறவர்களையும் சேர்த்து அனுப்பினார். அத பரிசனங்கள்னு சொல்றது மரபு. துண்ணு பல்லுயிர் வானவர் முதலா சூழ்ந்து உடன் செல. இப்ப யாருன்னு சொல்றாரு? வானவர்னா தேவர்கள், தேவர்கள் முதலானவர்கள் எல்லாம் காஞ்சியில் அணைய தன்னை நேர்வு அரும் பதுமமா நாகம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சொன்னேன். பதுமமா நாகம்ங்கிற ஒரு நாகம் பிலம் அமைத்தங்கி இருக்கிறது காஞ்சியில. தம் பிராட்டி தாழ் தலைமிசை வைத்தே. அம்மை காமாட்சி வந்தோடனே அவருடைய திருவடிகளை திருமுடி மேல் தாங்கி வணங்கி, அன்னையாய், அம்மா, உலகு அனைத்தையும் என்றாய், அடியேனின் உரை பிலம் அதனிடையே. பிலம்னா சுரம், பூமிக்கு கீழே பாதாள உலகம் போற வழி. மன்ன கோயில் கொண்டு, மன்னுதல்னா நிலை பெற்று இருத்தல். நீ வந்தாச்சு, இனிமேல் நீ இங்கேதான் இருக்க போற. அதனால மண்ணு கோயில் கொண்டு அருளுவாய் என்ன மலைமடந்தை மற்ற அதற்கு அருள் புரிந்து, பதுமமா நாகத்துக்கு அருள் புரிந்து, அங்கு மண்ணுலகத்து உயிர் தலைப்ப. இந்த உலகத்தில் இருக்கிற உரை சேரும் 84 100,000 யோனி வேதம்னு சொல்லப்பட்ட அத்தனை உயிர்களும் சிறப்பாக வாழ்வதற்கு அளவில் இன்பத்தின் அருள் கரு இருத்தி திங்கள் தங்கிய புரிசடையார்க்கு திருந்து பூசனை விரும்பினள் செய்ய எங்கும் நாடவும் திருவிளையாட்டால் ஏக மா முதல் எதிர்படாது ஒளிய பொங்கு மாதவம் செய்து காண்பதற்கே புரிவு செய்தனள் பொன்மலை வள்ளி. இப்ப கைலாயத்தை சொல்லல ஞானமலைனாரு, இப்ப பொன்மலைங்கிறார். என்ன அழகா சேக்கிழார் பெருமான் கைலாயத்தை சொல்லுகிற பொழுது, பொன்னின் திருமேனி புனைந்து என பன்னு நீள் பனிமால் வரை பாலது அப்படிங்கிற ஆரம்பத்துல திருமலை சிறப்புல சொல்லுவார். அதை நினைவுபடுத்துறார். பொன்மலை வள்ளி, சொர்ணாம்பிகைன்னு அம்பாளுக்கு ஒரு பேர். நம்ம காரணீஸ்வரர் கோயில்ல ஒரு காலத்துல பல ஆண்டுகள் அடியேன் பிரதோஷ காலத்திலையும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறெல்லாம் அங்க உரையாற்றிய நினைவு. அதுல அங்க இருக்கிற பிராட்டிக்கு பேரு சொர்ணாம்பிகைன்னு பேர். இன்னொரு திருத்தலத்துல அம்பாளுக்கு பொன் அளந்திடுவல்லின்னு பேர். பொன் அளந்திடுவல்லி, இங்க பொன்மலை வள்ளி. நெஞ்சம் ஈசனை காண்பதற்கே விரும்புகிறது. யாருக்கு? அம்பாளுக்கு. அந்த மாமரம் எங்க இருக்கு? அந்த மாமரத்துக்கு கீழே பெருமானை எழுந்தருளி இருப்பார். அவரை நாம் பூசை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே ஆர்வம். ஆண்களை காட்டிலும் ஒரு இடத்துக்கு போயாச்சுன்னா ஆண்கள் கொஞ்சம் பொறுமையா கூட பார்க்கலான்னு நினைப்பாங்க. ஆனா பெண்கள் என்ன நினைப்பாங்க? சீக்கிரமா உடனே பார்த்துடணும்னு விரும்புவாங்க. இதெல்லாம் உளவியல். அம்பிகைக்கே அத்தகைய நிலைய நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திரு வாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமேயாக. திருவைந்தெழுத்த சொல்ல ஆளுடைய அம்மை எப்படி ஆளுடைய பிள்ளைன்னு ஞான சம்பந்தரை சொல்லுவான். ஆளுடை, அதாவது ஆளுடை அடிகள்னு மணிவாசகரை சொல்லுவோம். ஆளுடை அரசுன்னு நாவரச பெருமானை சொல்லுவோம். ஆளுடை நம்பின்னு சுந்தரர் பெருமானை சொல்லுவோம். அதுபோல ஆளுடை இங்க என்ன சொல்ற? அப்படி அம்பாள
அழகா சொல்றாரு பாருங்க. அஞ்செழுத்துமியாக ஆளுடைய அம்மை செம்மலர் கை குவித்து அருளி தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெருங்கணவர். ரொம்ப அருமையா போட்டார். உலகத்துல பெண்களுக்கெல்லாம் கணவன்மார் வருவாங்க இல்லையா? பெண்ணா பிறந்தா ஒரு நாளைக்கு திருமணம் ஆகணும், கணவன் வரணும். கணவனே கண்கண்ட தெய்வம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கல்லான் ஆனாலும் கணவன், புல்லான் ஆனாலும் புருஷன். அது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அறிவு பூச்சுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இங்க இவர் யாருன்னா ஏனைய கணவன்மார்கள், மகாலட்சுமிக்கு கணவனாக இருக்கிற திருமால். கலைவாணியினுடைய கணவர் யாரு? பிரம்மதேவர். இந்திராணியினுடைய கணவர் யாரு? இந்திரன். அதனால இவர்களுடைய கணவன்மார்கள் கூட பிரளய காலத்துல அவர்களை காண்பது அரிது. சுவாமி ஒடுக்கிடுவாரு. ஆனா ஒரு கணவர் எப்பவுமே நிரந்தரமானவர். அதனால ஒரு தாலிக்கு மட்டும் அவ்வளவு பெருமை. என்னன்னா அழகா தேவாரத்துல ரொம்ப அழகா சொல்றது. திரு நெடுந்தாலியா. யாரோட தாலி? அம்பாளோட தாலி. அதனால அவளுடைய கணவர் எப்படி இருப்பாரு? சாதாரண கணவர் அல்ல, தனி பெருங்கணவர். இந்த தனி பெருங்கிற வார்த்தையை திருவருட்பிரகாச வள்ளலார் எப்படி பயன்படுத்துறாரு? அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. அப்ப அந்த தனி பெருங்கிற கருணையே பிராட்டி தான், அம்மை தான். அப்ப தனிப்பெருங்கருணையாக இருக்கிற பிராட்டி, அந்த பிராட்டிக்கு கணவர், தனிப்பெருங்கணவர் இவர். வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காண. உடனே தரிப்பரா மனைவியை தவிக்க விடுவாரா? கொஞ்ச நேரம் அப்படி ஆர்வத்தை தூண்டிட்டு உடனே அவர் வந்துட்டார். கண்டபோதில் அம்மா பார்த்துட்டா யார? சுவாமிய. அப்பெருந்தவப்பயனாம் கம்பம் மேவிய தம்பெருமானை. அடடா, கம்பம் மேவிய தம் பெருமானை வண்டுலாங்குழல் கற்றை முன்தாள வணங்கி வந்து எழும் ஆசை முன் பொங்க. அந்த நேரத்துல ஒரு பெண்மகவு, ஒரு பெண்ணின் நல்லாள் தம்முடைய நாயகனை பார்க்கிற பொழுது எவ்வளவு புலகாயுதம் அடைந்திருப்பாள். கொஞ்ச நாள் பிரிவு இல்லையா? பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோன்னு கவி சக்கரவர்த்தி கம்பநாட்டாழ்வான் அங்க ராமபிரானும் சீதையும் சந்திக்கிற இடத்துல சொல்லுவாரு இல்லையா? வந்தியலும் ஆசை முன் பொங்க கொண்ட காதலின் விருப்பு அளவு இன்றி. அந்த ஆசையோட அளவை வரையிட முடியுமா? முடியாது. குறித்த பூசனை கொள்கை மேல் கொண்டு தொண்டை அம் கனி வாயுமைனங்கை தூய அர்ச்சனை தொடங்குதல் புரிவாள். உடனே சுவாமிக்கு அர்ச்சனை புரியணும். ஒரு நாள் இல்லை, பல நாட்கள். பெருமான் அவர் எவ்வளவு காலம் பூஜிக்க வேண்டும் என்று வரையறுத்து இருக்கிறாரோ அந்த கால எல்லை வரை, அது வரைக்கும் தான் பூஜையா. அப்புறம் மற்ற நாள் இல்லையான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பின்னால சேக்கிழார் பெருமான் பதில் வைத்திருக்கிறார். அது பின்னால வரையில உங்களுக்கு சொல்லப்படும். உம்பர்நாயகர் பூசனைக்கு அவர்தாம் உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம் பிராட்டி அர்ச்சனை புரிவதனுக்கு இயல்பில் வாழ் திருச்சேடியரான, சேடியர்னா தோழியர்கள், பணிப்பெண்கள், சேடியரான கொம்பு அனார்கள் பூம்பிடகை கொண்டு, பூக்குடலை. இப்ப பாருங்க, ஒரு அருமையான சொல்லாட்சி நமக்கு கிடைக்குது. பூவை சேமித்து எடுக்கிற அந்த குடலைய வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. திருத்தணி பெருமானுக்கு வில்வக் குடலை எடுக்காமல் வீணுக்கு உடலை எடுத்தேனே, தும்பை குடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்தேனேன்னு எல்லாம் சொல்லுவார். அதனாலதான் மலர்காவடி. மற்ற ஏனைய தலங்களை காட்டிலும் தனிகாசலபதிக்கு மலர்காவடி. அதனால அதற்கு ஒரு பேர் பூம்பிடகை அப்படிங்கிற. பூம்பிடகை கொண்டு அணைய குலவு மின்தளிர் அடியினை ஒதுங்கி அம்பிகாவனமாம் திருவனத்தில் ஆன தூணரும் புதுமலர் கொய்தாள்.
ஐயா, எவ்வளவோ காலம் அடியேன் பல ஆயிரம் ஆலயங்களை சென்று தரிசிக்கின்ற பேரு பெருமான் அருளினார். அதுபோல காஞ்சிபுரத்தில் இருக்கிற அவ்வளவு கோயில்களையும் தரிசிக்க வேண்டும் என்று பல காலம் பல முறை காஞ்சி மாநகருக்கு அடியேன் சென்று சென்று எங்கெங்கெல்லாம் வயல்வெளி, சோலை, காடு, கழனி எல்லாமே சுத்தி சுத்தி பார்த்து காஞ்சி புராணத்தில் இருக்கிற தலங்கள் மட்டுமல்லாமல், காஞ்சிபுரம் மட்டுமல்லாமல் காஞ்சி மாநகர் கடந்து பல கிராமங்கள் சென்று அங்குள்ள சிவாலயங்களை எல்லாம் தரிசிக்கிற ஒரு ஆர்வத்தோடு சென்ற காலம். அதுல மலரும் நினைவா அம்பிகாவனம் அப்படின்னு ஒரு இடம். இப்ப அந்த இடத்துக்கு பேரு அம்பின்னு பேரு. கீழம்பி மேலம்பின்னு இப்ப சொல்லுவாங்க. ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். காஞ்சிபுரத்துல யாரும் காஞ்சிபுரத்துக்காரங்க இங்க இருந்தா அவங்களுக்கு தெரியும். ஐயா பாத்தீங்களா, உடனே அவருக்கு தெரியுது. உங்க ஊரே அதுதானா? பக்கத்துல அந்த அம்பியில கோயில் இருக்கிறது கீழம்பியா மேலம்பியா? அதுல 2 பகுதியா இருக்கு. அதுதான் அம்பிகாவனம்னு பேரு. அங்க சிவாலயம் இருக்கிறது, அழகான சிவாலயம் இருக்கிறது. இப்ப நம்ம சேக்கிழார் பெருமான் அவர் அமைச்சராக இருந்த பெருந்தகை காஞ்சிபுரம் அவருக்கு தண்ணிப்பட்ட பாடு அம்பிகாவனத்தை போய் தரிசித்திருப்பார். அம்மை பூவனம் வைத்து சிவபூஜைக்கு மலர்கள் எடுத்த புண்ணிய பூமியிலே அங்கே ஒரு சிவலிங்கத்தை தாபித்து அம்மை வழிபட்ட பின்னால் தான் மலர்கள் எடுக்க பெற்றன அப்படிங்கிறது வரலாறு. அப்ப சேக்கிழார் பெருமான் அம்பிகாவனத்தை சென்று தரிசித்திருப்பாரா இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் பெரிய புராணத்துல சேக்கிழார் அடிச்சுவட்டில் போய் பாடல் பெற்ற திருத்தலங்களை பார்க்கிறதுங்கிறது ஒரு மரபு. நம்ம தேவார திருப்பதிகங்கள்ல இல்லாத, இன்னும் சொல்ல போனா சைவ திருமுறைகள், ஏனைய திருமுறைகள்ல இருக்கக்கூடிய தலங்கள் எங்கே எங்கே என்று அடியேன் ஒரு காலத்துல அப்படி தேடி சென்ற பொழுது அம்பிகாவனத்தையும் தரிசித்தேன் என்கிற செய்தியை நினைவுபடுத்தி, நீங்கள் எல்லாம் வாய்ப்பு வருகிற பொழுது காஞ்சிபுரம் சென்றால் பக்கத்துலதான் இருக்கு அழகான சிவாலயம், அங்க போய் அந்த பெருமானை தரிசிக்கலாம். அதனால அழகா சொல்றார், அம்பிகாவனமாம் திருவனத்தில் ஆன தூணரும் புதுமலர் கொய்தாள். புட்பவிதியினே ஒரு நூல் இருக்கு. என்னென்ன பூக்கள் பூசணைக்கு உரியது, எதெல்லாம் பூசணைக்கு உரியது அல்ல, அதை எந்த நேரத்துல எப்படி எடுக்க வேண்டும், எப்படி தொடுக்க வேண்டும், எவ்வாறு சுவாமிக்கு அர்ச்சிக்க வேண்டும் என்கிற வரலாறுலாம் முருகநாயனார் வரலாற்றுல, நம்ம திருப்புகலூர் முருகநாயனாருடைய வரலாற்றுல பார்க்கலாம். இங்க அந்த கொய்த பல் மலர், அந்த மலர்களை எல்லாம் கம்பைமாநதியில், அங்க காஞ்சிபுரத்துல பாய்ந்து ஓடிய நதி கம்பைமாநதி, குலவு மஞ்சனம், அங்க கரையில் இருக்கிற சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வதற்கு என்னென்ன, நிலவு மெய்ப்பூச்சு, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணோம்னா நல்ல தில நெய்யாடி, ஆனின் 5 ஆடி, நவையிலை அமுதமாடின்னு இட்டலிங்க மாலைன்னு ஒரு நூல் இருக்கு. யாரு கேட்டிருக்கீங்களா இந்த புஸ்தகத்து பேரு? கற்பனை கலைஞன் சிவபுரா சுவாமி பாடுறாரு. அந்த நூலுக்கு பேரே அபிஷேக மாலை. அபிஷேகமாடி அருளேன்னு பாடுவார். அதுல முதல்ல நல்ல தில நெய். அந்த காலத்துல சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாத்தணும்னா குன்றத்தூர்ல கந்தளீஸ்வரருக்கு சிவராத்திரியில அந்த காலத்துல நல்லெண்ணெய் சாத்தணும்னா என்ன பண்ணுவாங்களா, பாலசுப்ரமணியம் பிள்ளையார்னு ஒரு பெரியவர், அவரு அவங்க தாத்தா அவங்க பாரம்பரியத்துல என்ன செய்வாங்களாம், வாயை கட்டிக்கிட்டு உரல்ல நெல்லை போட்டு இடிச்சு அந்த எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயை தான் சுவாமிக்கு கந்தளீஸ்வரருக்கு சாத்துவாங்க சிவராத்திரியில. அப்ப தும்மல் வந்துடக்கூடாது. அந்த நல்ல எண்ணெய் தில நெய், திலம்னா எள்ளு, நல்ல தில நெய்யாடி, ஆணிடத்து 5 ஆடினா ஆண் 5ன்னா பஞ்சகவியம், அது பிம்ப சுத்தி. நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அபிஷேகத்தை பத்தி.
26 குருமாசனி அவர்களுடைய ஆசியுரையோட நான் முடிஞ்ச ஐயாவுக்கு அது பழைய நூல் ஏதாவது இருந்தா. அதனால அதுல இந்த பாடல் கூட போட்டிருக்கு. நல்ல சில நெய்யாடி ஆனையிடத்தைந்தாடி. ஆனைந்துன்னா பால், தயிர், நெய், கோமயம், கோசலம். சில பேர் அதை மோர், வெண்ணெய் சேர்ப்பார்கள். அது மரபு அன்று என்பதை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கல்வெட்டு துணை கொண்டு இந்த பஞ்சகவியம் போல இன்னொன்னு நவகவியம்னு இருக்கு. அது திருவேற்காடு சுவாமியும் அப்படி நவகவியமாக அபிஷேகம் செய்வார். 9. சரி. அதுபோல ஆவின்மேய 5 அமர்ந்து ஆடுவான் தூவெண்ணீர் துதைந்த மேனியன் மேவி நூல்வெறி வெண்ணியின் தென்கரை பூவனூர் பூவார் வினை போகுமேன்னு தேவார். ஆவினுக்கு கருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல். அதனால நல்லதில நெய்யாடி ஆனையிடத்தைந்தாடி நவையிலை அமுதமாடி நல்கு காரண காரியம் அப்படின்னு ஒவ்வொரு அபிஷேகமா வரும் அதுல. அதுபோல மெய்ப்பூச்சு நெய்தரும் கொழும் தூப தீபங்கள். சுவாமிக்கு தூபம் தீபம் விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் இல்லையா கடவுர் வீரட்டர். நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் மெய்தரும்படி வேண்டினையெல்லாம் வேண்டும் போதினில் உதவ மெய்ப்பூசை. அம்பிகை செய்தது மெய்ப்பூசை. சில இடங்கள்ல நடக்கிறது பொய்ப்பூசை. அது மல்கி கிடக்குது. தட்சணைக்கு தகுந்த பூசை இல்லையா. தட்சணை தேவைதான், அதுக்குன்னு வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. ஆனா அதையே வியாபாரமாகவோ பெரும்பொருளை தம்முடைய உழைப்பிற்கு மேல ஒருவர் பெற்றால் அவர்கள் அடுத்த பிறப்புல என்னவா பிறக்கணும்னு இங்க சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொன்னதில்லை. குக்குடமா பிறக்கணும்னு விதி. அது ஒரு நாளைக்கு அது ஒரு பெரிய கதை, இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அதனால என்னன்னா மெய்ப்பூசை. அதனால அடியார்கள்ல மெய்யடியார்கள் இருக்காங்க, பொய்யடியார்களும் இருக்காங்க. அது அழகா பல்லாண்டுல அழகா வரும். திருப்பல்லாண்டு சேந்தனாருடைய பல்லாண்டுல வரும். மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் வருதா பல்லாண்டுல. மெய்யடியார்கள் விரைந்து வம்மின். இறைவன் மெய்யற்கு மெய்யனாக இருப்பான், பொய்யற்கு பொய்யனாகவே இருப்பான்னு நம்ம தேவாரம் சொல்லுது. சரி. அதனால இங்க மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தால் உயிர்கள் யாவையும் என்ற எம்பிராட்டி. உயிர்கள் யாவையும் அவதான் தாய். அதனாலதான் தாயேயாகி வளர்த்தனை போற்றி சுவாமிய தாயா சொல்றது. தாயினும் நல்ல தலைவர்ங்கிறோம். அவரே தாயாக தாயுமானவராகவும் வந்தார் மலைக்கோட்டையில. கரம் தரும். இது ரொம்ப அருமையான பாட்டுங்க. இந்த கைகள் பெற்ற பயன் என்னன்னா சுவாமிக்கு பூஜை பண்ணணும். வெறும் சோறு திங்கிறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ அதாவது மற்ற எத்தனையோ வகைகளில் கைகள் பல பணிகளை செய்கிறது. ஆனா இந்த கைகள் கிடைத்ததனுடைய பயன் என்னன்னா இறை வழிபாடு. சுவாமிக்கு மலர்களை கைகளால் பயன் என். அங்க என்ன சொல்றாரு, தலையே நீ வணங்காய் பதிகத்துல ஒவ்வொரு ரூபாய் சொல்லிட்டு வருவாரு இல்லையா. கண் காது இதெல்லாம் சொல்லிட்டு வர்ற போது யாக்கையால் பயன் என்கிற தொடர்ல யாக்கைன்னு சொன்னாலே அதுல ஒரு உறுப்பு எது, கைகளும் சேர்ந்துருக்குது. அதனால யாக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாதையும் யாக்கையால் பயன் என். நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார் இல்லையா. பூ கை கொண்டு அவன் பொன்னடி போற்றிலர் இல்லையா. யாக்கைக்கே இறை தேடி அலம் வந்து காக்கைக்கே இறையாய் சென்று கழிவரேன்னார் இல்லையா. அருமையா ஐயா வர அழகா அந்த பாட்டெல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு அழகா கரவல் எழுப்பி வாழ்த்து. இந்த ஈடுபாடு அதெல்லாம் ஒரு தவம். சாதாரண இந்த தவம் எல்லாம் வாய்க்காது. அப்படி அருமையான தவம். கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்வால் நிறந்த காதல் செய் உள்ளத்தாளாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரம் தரு பொருளாம் மலைவல்லி. நமக்கெல்லாம் வரத்தை வாரி வழங்குகின்றவள்
வரம் தரு பொருளாம் மலைவல்லி மாறிலா வகை மலர்ந்த பேரன்பால் சிரம் பணிந்து எழு பூசை நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் திருவுளம் கொள பெருகியது அன்றே. தொடர்ந்து நின்று தொழுதெழுவார் வினை மடங்க நின்றிடும் வான்மியூரீசனே. சென்று சென்று தொழுமின்கள் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடிசூழ் தன் கழுக்குன்றம். கழுக்குன்றத்து பெருமான் தான் இங்க வந்திருக்கிறார். நமக்கு சபாநாயகரா அங்கிருந்து உருவானவர் தானே இல்லையா? அதனால நம்ம கழுக்குன்றத்து ஐயாவும் இந்த நேரத்துல அவருடைய தவமும் ஆசையும் நிறைஞ்சிருக்கிற சபை நமக்கு. அதனால ரொம்ப அழகா சொல்றாரு இந்த பாட்டுல. நாதரும் பெரு விருப்பொடு நயந்து நங்கை அர்ச்சனை செய்யும் ஆம்பொழுதில் காதல் மிக்க ஓர் திருவிளையாட்டில் கனங்குலைக்கு அருள் புரிந்திட வேண்டி ஓதாமார் கடல் ஏழும் ஒன்றாகி ஓங்கி வானமும் உட்பட பறந்து மீது செல்வது போல் வர கம்பை வெள்ளமாம் திருவுள்ளம் செய்தார். திருவுள்ளமும் செய்தார். ஐயா, நம்மளாம் எத்தனையோ வெள்ளம் பார்த்துருப்போம். வானத்தை அடாவி வர்ற வெள்ளத்தை நம்ம பார்க்கல. ஏதோ ஒரு அளவு அதுவே தாங்க முடியல. 7 கடல் நீரையும் ஒன்றாக்கி ஒரு வெள்ளப்பெருக்கை உருவாக்கினால் எப்படி இருக்குமோ, வானளாவி வானம் தழுவ அந்த கம்பையாற்றில பெரு வெள்ளத்தை பெருக்கினாரா சார். எவ்வளவு இதுன்னு பாருங்க. அடுத்து அப்படி அண்ணாளார் அருள் வெள்ளத்தை நோக்கி அங்கையர் கண்ணி. இப்ப அம்பாளோட பேரை மீனாட்சியை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டாரு. காமாட்சி கிட்ட ஒரு பேரு மீனாட்சியையும் சேர்த்தாச்சு. கயற்கண்ணி தம் பெருமான் மேல் விண்யலாம் கொளவர் பெரு வெள்ளம் மீது வந்துரும் என வெறுக்கொண்டே உள்நிலாவிய பதைப்பு. ஐயோ, நம்ம சிவபூஜைக்கு இடையூறா இந்த வெள்ளம் வருகிறதேன்னு பதைப்பு ஒரு காதல் உடன் திருக்கையால் தடுத்தும் நில்லாமை. வெள்ளத்தை தடுத்தாள். ஏயா திருக்கையால் தடுத்தாள்னா இதுல ஒரு நயம். கங்காதேவி எங்கிருந்து வந்தனா உமாதேவியினுடைய கைகள்ல ஏற்பட்ட அந்த வியர்வை தான் கங்கையாக பெருகியதுன்னு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு புராண கதை இருக்கு. அப்ப 1000 முகத்தினோடு பாய்ந்தொருத்தியாக வருகிற அந்த கங்கையையே உற்பத்தி பண்ணின திருக்கரம் எது? அம்பாளுடைய கரம். அதை வச்சு வெள்ளத்தை தடுத்து பார்த்தா. அப்ப இது ஐயனோட திருவுள்ளமாச்சே. அம்மையனுடைய திருவுள்ள குறிப்புக்கு எப்படி ஐயனுடைய திருவுள்ளம் மலர்ந்து இருக்கிறதுன்னு பாக்குறோம். தடுத்தும் நில்லாமை. அப்பவும் அந்த வெள்ளத்தை தடுக்க முடியல. தன்னிலா மலர் வேணியினாரை. இங்க பாத்தீங்களா, தன்னிலா மலர் நிலவு உகந்த பெருமான். வேணினா சடைமுடி. தழுவிக்கொண்டனள் தன்னையே ஒப்பாள். இவளுக்கு இணை ஒருத்தி கிடையாது, தன்னையே ஒப்பாள். தனக்கு உவமை இல்லாதான் பெருமான். அதுபோல தன்னையே ஒப்பாள், இவளுக்கு இணை யார் இல்லை. அப்படிப்பட்ட பிராட்டி என்ன பண்ணா, தழுவிக்கொண்டனள். சுவாமிய இறுக தழுவிக்கொண்டாளாம். மலைக்குலக்கொடி பரிவு ஒரு பயத்தால் மாவின் மேவிய தேவநாயகரை. சுவாமிக்கு ஒரு பேரு தேவநாயகர்னு பேரு, அந்த 12 நாமங்கள்ல ஒண்ணு. முலைக்குவட்டோடு வளைக்கையால் நெருக்கி தன்னுடைய மார்பு, அந்த மார்பு உற பெருமான தழுவினாளாம். அப்படி வளைகள் அணிந்த கரங்களால தழுவிக்கொண்ட பொழுது அந்த சுவடை சுவாமி ஏற்றுக்கொண்டார். எப்படி? அந்த அடையாளத்தை, மார்பு சுவட்டையும் வளையில் பதிந்த அந்த அடையாளங்களையும் திருமேனியில தாங்கி கொண்டார். முருகு காதலால். தன் மனைவி தன்னை அணைத்துக் கொள்வதை எந்த கணவன் யாரு வெறுப்பா இல்லையா? அதனால பிராட்டி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பர். அவர் ஒரு கள்ளக்கம்பன்கிறார். பின்னால வர நம்ம சுந்தரர் பெருமான். கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறு எள்கள் இன்றி இமையவர் கோனை வீசனை வழிபாடு செய்வாள் போல. அந்த பாட்டுல சிலைத்தனி திருநுதல் திருமுலைக்கும் செந்தளிர் கரங்களுக்கும் அப்படி மெத்தன
அந்த அந்த தழுவிய பொழுது ஏற்பட்ட அந்த அனுபவம் எப்படிங்கிறத மெத்தனங்கிற சொல்லால குறிப்பிடுறாரு. இப்ப இவன் இந்த எங்க பேத்தி இருக்காளே, இந்த இங்க வந்திருக்கா மட்டுவார் குழலி, சின்ன குழந்தையா இருக்கையில என்னன்னா குட்டியா ஓடிட்டு இருக்கும். அவங்க அம்மா சொல்லுவா, தாத்தாவுக்கு போய் ஷைனிங் கொடுத்துட்டு வாம்பா. இது ஓடி வந்து என்ன செய்யும்னா, அந்த மென்மையான உடம்பு குழந்தை இல்லையா, பச்சை குழந்தை தத்தக்காப்பதற்கான நடந்து வந்து அப்படி தா அப்படின்னு கட்டி பிடிச்சி போட்டு மூஞ்சி கை காலெல்லாம் உரசும். இப்ப வளர்ந்துட்டா, இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டா. அப்ப என்னன்னா அந்த மெத்தனை ஒரு குழந்தைய யாரு பார்த்தாலும் குழந்தைய அள்ளி அணைச்சா அது சுதானந்தம்னு பேர். அது என்ன ஆனந்தம்? சுதானந்தம்னு பேரு. அப்படி அம்பிகை தழுவ அந்த மெத்தனை அந்த அனுபவத்தை இங்க சுவாமி சொல்றாரு. அந்த சொல்லாட்சிய அழகா பயன்படுத்துறாரு இங்க. அண்டநாயகரி எதிர் நின்று கூறும் சிலைத்தனி திருநுதல் திருமுறைக்கும் செந்தளிர் கரங்களுக்கும் மெத்தனவே கொலை கழிற்று உரி புனைந்த தம்மேனி குலைந்து காட்டினர் விளைந்த கொள்கையினார். ஐயா, இவரு எப்பேற்பட்டவர் தெரியுமா? அதாவது யானைய உரிச்ச ஒரு தோலை, கஜசம்ஹாரமூர்த்தின்னு பேரு, திருவழுவூர் பேரிட்டோம். அந்த களிற்றினுடைய தோலை உரிச்ச அவருடைய அந்த உடம்பு எப்படி இருக்கும், எவ்வளவு வலிமையா இருக்கும், எவ்வளவு உறுதியா இருக்கும். ராவணனை சொல்ற போது அழகா சொல்றது உண்டு. ராவணன் வந்து போய் இப்பெல்லாம் பார்ல போய் எக்ஸசைஸ் பண்றதுன்னு உடற்பயிற்சி மாதிரி, ராவணனுக்கு உடற்பயிற்சி என்னன்னா, அப்படி வந்து அப்படி மார்பை காட்டி நிற்பானா, அஷ்டதிக் கஜங்களை கொண்டு வரணும். 8 யானை, இந்த உலகத்தை சுற்றி 8 யானைகள் தாங்குவதாக. அந்த யானைகளை கொண்டு வந்து மோத விடணுமா. யாரோட மார்புல? ராவணனோட. அப்படி மோதுனா மத்தகம் செதறி சுக்க செதறிடும். அப்ப அதனால அவனுடைய மார்புக்கு அவ்வளவு உறுதிய சொன்ன வலிமைய ராவணனுக்கே அவ்வளவு வலிமைன்னா இல்லையா? தாருகாவனத்து முனிவர்கள் எல்லாம் ஏவிய யானையை யானை உரி போர்த்த மூர்த்தியாக இருக்கிற பார்த்திருப்பீங்க, வழுவூர் சுவாமி உள்ளங்கால் தரிசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்ட வீரட்டத்துல வழுவூர் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல போனவங்க கை உயர்த்துங்க. சரி, பாபாவுக்கு ஒரு கைதட்டு போட்டிருக்க. அங்க மட்டும்தான் நடராஜாவுடைய உள்ளங்கால் தரிசனம் கிடைக்கும். எப்படி? அப்படி ஒரு மூர்த்தியை இனி ஒரு சபதி வார்க்க முடியாது. வழுவூர் வீரட்டம் எப்படி காலசம்ஹார மூர்த்தியோ அதுபோல வழுவூர் வீரட்டானத்து மூர்த்தி. அப்ப இவருடைய அந்த அப்பரசாமி பாடுவாரு, அதாவது இந்த தோள்களை சொல்ற போது தோள்கள் மட்டித்து ஆடம்பர். எப்படி? இந்த ஒரு சொல்லு புதிய சொல்லு. எப்படி நடராஜாவோட தோல் இருக்க, கனைகடல்கள் கலந்தொலிப்ப அனல்கை ஏந்தி வருமான திரள் தோள்கள் மட்டித்து ஆட வளர்மதியம் சடைக்கணிந்து மானையர் நோக்கி அருமான வான்முகத்தாள் அமர்ந்து காண அமரர்கண முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம். இந்த நாளெல்லாம் நமக்கு எவ்வளவு நல்ல நாள். இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிருக்கு இல்லையா? அவனை பேசாத நாளெல்லாம் பெறுவார் இல்லையா? அதனால அப்பா அந்த வலிமை உள்ள உடம்ப அம்பிகை தழுவுகிற பொழுது காஞ்சிபுரத்துல சாமி என்ன பண்ணாரு, இவ்வளவு வலிமைய தன் தேவிக்கு காட்டக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட உடம்பவே என்ன பண்ணாரா, இந்த டாக்டர் மூச்சு விடுங்க அப்படிம்பாரு, ஸ்டெதஸ்கோப்பை வச்சுக்கிட்டு மூச்சை நல்லா இழுத்துடுங்க, அப்புறம் சரி விடுங்க அப்படின்னா எப்படியோ அது மாதிரி தன்னோட உடம்ப ஏகாம்பரர் சுவாமி ஏகாம்பரநாதர் என்ன பண்ணாராம், தழுவிய உடனே தன்னுடைய திருமேனியை குலைந்து காட்டினாராம். அவளு தழுவ குலைந்து. அதனாலதான் சுவாமிக்கு என்னன்னு பேரு, தழுவ குலைந்த ஈஸ்வரர்னு பேரு. இங்க அப்படி ஒரு சன்னிதானத்தை திருவாலங்காட்டுல பார்க்கலாம். பழையனூர்ல இருக்கிற சிவாலயத்தில் இருக்கிற சுவாமிக்கு பேர் என்ன? தழுவ குலைந்த ஈஸ்வரர்னு பேர். தழுவ
குலைந்த ஈஸ்வரர்னு பேர். அதனால அழகா சொல்றார், குலைந்து காட்டினார். இங்கதான் தமிழ் விளையாடுது. குலைந்துங்கிற போது விளைந்துன்னு ஒரு சொல்லு. இது அப்படியே அருணகிரியார் தான் வலாரி தலாரின்னு எல்லாம் போடுவார். ஒரே அந்த சொல்ல அடுத்த சொல்ல அதுக்கு இணை சொல்லு போடுவார். அது மாதிரி இங்க குலைந்து காட்டினார் விளைந்த கொள்கையினார். யாரு? சிவபெருமான். விளைந்த கொள்கையினார். இது மாதிரி பல இடங்கள் வரும். குலைந்து காட்டினார் விளைந்த கொள்கையினார். கம்பர் காதலி தழுவ மெய் குலைய கண்டு நிற்பவும் சரிப்பவுமான. இப்பதான் இவங்க அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அவர் ஒரு அடி அடிச்சா அத்தனை அடியும் எல்லா உயிர்களுக்கும் வந்தது இல்லையா? அரிமர்த்தன பாண்டியன் அடிச்ச போது இவங்க இருவரும் தழுவ குலைந்த அந்த நேரத்துல உலகத்தில் இருக்கிற அத்தனை 84,100,000 யோனி வேதமும் அந்த இன்பத்தை அனுபவிச்சது. எப்படி? இதெல்லாம் புதிய செய்தி. சேக்கிழார் சாமியை படிக்கலன்னா தெரியுமா? வெறுமனே கதை தெரிஞ்ச என்ன பண்றது இல்லைங்களா? அப்ப சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு நமக்கு எவ்வளவு துணை செய்யும். சரி, ஆகையினால ரொம்ப அழகா சொல்றாரு. உம்பரே முதல் தேவர்கள்ல இருந்து புல் பூண்டு வரைக்கும் உம்பரே முதல் யோனிகள் எல்லாம் நிற்பவும் சரிப்பவுமான இயங்குகிற உயிர்கள் எல்லாம் புழு பூச்சியிலிருந்து யானை முதலா எறும்பு ஈராயும் மரஞ்செடி கொடி எல்லாம் கூட தான் புல் பூண்டு அதெல்லாம். அதனால் நிற்பவும் சரிப்பவுமான கைலை காட்சி எப்படி அங்க கண்டாரோ அதுதான் இதையும் கைலை காட்சியோட பொருத்த வேண்டிய இடம் இந்த பாட்டு. அதனால உயிரும் யாக்கையும் உருகி, உயிரும் யாக்கைனா உடம்பு ஒன்று ஆகி உருகி, அதுவும் உருகி ஒன்றாகி எம்பிராட்டிக்கு மெல்லியரானாரா. இந்த வாய்ப்பை நமக்கு எம்பெருமாட்டி காமாட்சி ஏலவார் குழலி அல்லவா தந்தார் அப்படின்னு எல்லா உயிர்களும் அம்மைய நினைச்சு தோத்திரம் செய்தனவா இல்லையா? மெல்லியரானார் என்று எம்பிராட்டிக்கு அடுத்தபடியா எம்பிராட்டிக்கு மெல்லியரானார். யாரு? சிவபெருமானே என்று ஏகம்பர் என்று எடுத்து ஏத்த வம்புலாமலர் நிறைய விண்பொழிய கம்பையாறு முன் வணங்கியதன்று. இப்ப இதை நினைச்சு பாக்குறது எதுன்னா கம்பையாறு. அவளும் ஒரு தேவி தானே, நதி நீர் தானே இல்லையா? எப்படி மற்ற மாதிரிகளை எல்லாம் தாவி முதல் காவேரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தண்ணீர் கோவின்னு சொல்றது கோதாவரி. அந்த நதிகளை எல்லாம் எப்படி சொல்றோமோ அது மாதிரி கம்பை மாநதி. உடனே பூதியாகிய புனித நீர் ஆடி பொங்கு கங்கை தோய் முடி சடை புனைந்து காதில் வெண் குலை கண்டிகை தாழ கலந்த யோகத்தின் மருவிய கருத்தால் ஆதிதேவனார் ஆயும் மாதவர் செய் அவ்வரங்குலோ அகிலம் இன்று அளித்த மாது மெய்ப்பயன் கொடுப்பவே கொண்டு வளைத்தழும்புடன் முளைச்சுவடு அணிந்தார். இந்த ஒரு பாட்டை 1.5 மணி நேரத்துல வாழ்நாள் பூரம் பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். காலத்தின் அருமை கருதி அடுத்த பாட்டுக்கு செல்லுகிறேன். கோதியிலா அமுது அணையவள் முளைக்கு குலைந்து தம் மணவாள நற்கோலம். கல்யாணம் இன்னைக்கும் காஞ்சிபுரம் நம்ம கல்யாணத்துல நம்ம எப்படி நினைப்போம்? தாலி கட்டுற போது காமாட்சி விளக்கு நாத்தனார் விளக்குங்கிற பேரால காமாட்சியை முன்னிலைப்படுத்தி தான் தாலி கட்டும். காஞ்சிபுரத்தை நினைச்சுதான் தாலி கட்டும் இல்லையா? அந்த மரபு தொண்டை நாட்டுல முதன்மையானது இல்லையா? அதை நாத்தனாருக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அந்த விளக்கை எடுத்து காமாட்சி விளக்கை வைத்து பூஜித்து 3 முறை மணவரைய மலம் வந்து அதற்கு பின்னால நாத்தனாருக்குரிய சீர்வரிசைகள் எல்லாம் வழங்கப்பெறும் இல்லையா? அது மாதிரி. அதனால கோதியிலா அமுது அணையவள் இந்த இதுல மணவாள நற்கோலம்ங்கிறார். இப்போ காஞ்சிபுரத்து சுவாமி யாருன்னா அவரு மாப்பிள்ளை. எப்படி? அம்மா யாரு? மணப்பெண் மாப்பிள்ளை. அதனாலதான் கல்யாண விரதம்ங்கிற விரதம் சுவாமிக்கு 8 விரதங்கள் உண்டு. அதுல முக்கியமான விரதம் கல்யாண விரதம். அந்த விரதத்துக்குரிய தலைமை எதுன்னா காஞ்சிபுரம் தான். அதனால மணவாளனர் கோலம் மாது வாழவே காட்டி நின்று வரங்கள் வேண்டுவ கொள்கை என்றரோட சுவாமி என்ன பண்ணார்? மணவாள கோலம் காட்டி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சுவாமி சொல்றாராம். ஏலவார் குழலி காமாட்சியை பார்த்து அந்த அம்மா என்ன வரம் கேட்டாங்கிறத அடுத்த அப்படி பார்க்க போறோம். வேத காரணராய ஏகம்பர் விரைமலச் செய்ய தாமரைகளுக்குள் ஏதம் நீங்கிய பூசனை முடிந்தது
இன்மைதான் அறிவிப்பதற்கு இறைஞ்சி அண்டர்நாயகர் எதிர் நின்று கோரும் அளவினால் அஞ்சி அஞ்சலி குப்பி கொண்ட இற்றை என்பூசனை இன்னும் குறை நிரம்பிட கொள்கை என்று அருள வண்டுவார்குழல் மலைமகள் கமல வதனம் நோக்கி அம்மலர்கண் நெற்றியின் மேல் முண்ட நிற்றரின் பூசனை என்றும் முடிவது இல்லை நம்பால் என மொழிய. ஐயா, அம்மை கண் புதைத்தாள், காஞ்சிபுரத்துக்கு அம்மை வந்தாள், பூசனை முடிந்தது, கம்பவாணர் மணவாழ கோலம் காட்டி என்று கொண்டார். இதோட பூசனை முடிஞ்சு போச்சா? சாமி, என் பூசனை இது வரைக்கும் தானா? இந்த பூசனை எப்படி நான் இதை மேற்கொள்ள வேண்டும்ன போது அப்போ சாமி சொல்றார், இந்த பூசனை இதோட முடியல, என்றைக்குமே முடியாது. பூசனைங்கிறது அதுக்கு ஏதாவது வரையறை இருக்குதா? காலம் இருக்குதா? இடம் இருக்குதா? காலம் இடம் கடந்து என்றைக்கும் உள்ளது பூசனை. அதனால எத்தனை பிரளயம் நடந்தாலும் அப்பவும் முதல் பூசனை யார் செய்வா அப்படின்னா அம்பாள் தான் சுவாமிக்கு பூஜை பண்ணுவா, எத்தனை பிரளயம் நடந்தாலும். அதனால தான் பூஜை பண்ணுற போது, சுவாமியை தொடுற போது நம்ம சாமியை தொட்டு தான் பூஜை பண்ணுவோம் இல்லையா? சிவலிங்கமாக இருந்தாலும் மூர்த்திகளாக இருந்தாலும் நமக்கு அவரை தொடர தகுதி அருகதை இந்த கைக்கு இருக்குதான்னா இல்லை. பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்களுக்கு கூட இருக்கான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த கைகளை அம்பாளுடைய கரங்களாக பாவித்து தான் சுவாமியை தோணும். எப்படி? ஆமாம், இதெல்லாம் ரகசியம், ஆகமங்களில் உள்ள அற்புதமான குறிப்பு. அதனால இந்த கையில் அம்பாவோட யந்திர சக்கரத்தை வரைஞ்சி பூஜை பண்ணி தான் அப்புறம் அம்பா சுவாமியை தொடுறதுன்னு மரபு. சிவ பூஜை அது ஒரு நாளைக்கு சொல்கிறேன். சிவ பூஜை எப்படி பண்ணணுங்கிறது அது ஒரு நேரம் வரணும், அது நிறைய சொல்லணும். அதனால நின் பூசனை என்றும் முடிவதில்லை. ஏகாம்பரனார் சொல்றாரு, அம்மா இதோட இல்லை, உன்னோட பூஜனை இதோட முடியறதில்லை, என்றைக்கும் உள்ளது தான் அப்படின்னு சொல்ற. அப்படி அப்புறம் மாறியிலா இப்பூசனை என்றும் மன்ன எம்பிரான் மகிழ்ந்து கொண்டருளி ஈறு இல்லாத இப்பதியனுள் எல்லாரும் ஈடு இணை சொல்ல முடியாத பெருமை பொருந்தே இந்த காஞ்சி மாநகரத்தில் அறமும் யான் செய்ய அருள் செய்ய வேண்டும். நான் அறங்கள் செய்ய வேண்டும்னு கேட்டா, தர்மம் செய்யணும், தானம் செய்யணும். தானமும் தர்மமும், அதாவது தர்மம் தானம் ரெண்டு இருக்கு இல்லையா? அவை பெருமாட்டி என்ன சொன்னா, தானமும் தவமும் தான் செயலறிய. அப்ப அறம்ங்கிறது என்ன? ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இறப்பவர்க்கு ஈய வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார். அப்ப என்னன்னா கொடுக்கணும், மற்றவர்களுக்கு வேண்டுவ கொடுக்கணும். நம்ம நாயன்மார் கதைகள் அதெல்லாம் வரும், பின்னால பார்க்கலாம். இப்ப இந்த அறங்களை செய்யணும். இதனாலதான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேதாரத்துல என்ன கேட்கிறாரு? வாழ்வாவது மாயும் மண்ணாவது தின்னம் பாழ்வோவது பிறவிக்கடல் பசி நோய் செய்த பரிதான் தாளாது அறம் செய்மின். தர்மத்தை செய்யறதுக்கு இன்றைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. தாளாது அறம் செய்மின் தடங்கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திருக்கேதாரம் எனியரின்னு பாடுறாரு. இப்பதானே கேதாரம் நோன்பு அதிரசம் எல்லாம் இன்னும் இருக்கும், வீட்டுல எல்லாம் பொறுமையா சாப்பிடுவீங்க. ஐயா வீட்டுல எல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நோன்பு உண்டா? அதனால என்னன்னா, கேதார கௌரி நோன்புனால பாமர மக்களுக்கு கேதாரம் போயிருக்க மாட்டாங்க, அந்த ஸ்தலத்தை பத்தி தெரியாது. ஆனா அதிரசம் செய்ய தெரியும், வரிசை எடுத்துட்டு போய் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுக்க தெரியும். அப்படியாவது அந்த கேதார நோன்பை மேற்கொள்ளுகிற ஒரு மரபு நம்ம தமிழகத்துக்கு உண்டு. சரி, அதனால ஒன்று, நான் ஒரு தவறு செய்யக்கூடாது. என்னன்னா, திருவடி பிழைத்தல்ங்கிற தவறை செய்யக்கூடாது, அறம் செய்ய வேண்டும்னு கேட்டா அம்மா. இப்ப சுவாமி என்ன சொல்றாரு? விடையின் மேலவர் மலைமகள் வேண்ட விரும்பு பூசனை மேவி விற்றிருந்தே இடை அறம் வளர்க்கும் தடையில்லாத இடையில அரவு, அதாவது இடை அரவுன்னா இடையில நிக்காம தொடர்ந்து நடக்கிறது. அப்படி அறம் வளர்க்கும் வித்து ஆக இகபரத்து 2 நாளி நெல் கொடுத்தார். 2 நாளி நெல் யாருக்கு கொடுத்தா? அப்படி
அம்பாளுக்கு கொடுத்தா. அப்படி கடையராயும் உய்ந்தவராயும் காஞ்சி வாழ்பவர் தாம் செய் தீவினையும் தடைபடாது மெய்நெறி அடைவதற்கு ஆம். எல்லாருக்கும் மெய்நெறி அடைவதற்கு ஆம் தவங்கள் ஆகவும் உவந்து அருள் செய்தார். அப்ப அந்த இருநாளினில் கொடுத்தார். எண் அரும் பெரு வரங்கள் முன்பெற்று அங்கு எம்பிராட்டி தம்பிரான் மகிழ்ந்து அருள மண்ணின் மேல் வழிபாடு செய்து அருளி மனை அறம் பெருக்கும் கருணையினால், ரொம்ப அழகான வார்த்தை, மனை அறம் இல்லறம், மனை அறம் பெருக்கும் கருணையினால் நன்னும் மண்ணுயிர் யாவையும் பல்க நாடு காதலின் நீடிய வாழ்க்கை. இப்ப அம்மா நிரந்தரமா தங்கி அருள் பாலிக்கிற கோயில புண்ணிய திரு காமகோட்டத்து. இப்ப அந்த காமகோட்டம்ங்கிற சொல்லாட்சிய காமாட்சியினுடைய ஆலயம் காமகோட்டம். புண்ணிய திரு காமகோட்டத்து பொலிய 30ஓடு 2 அறம் புறக்கும். அறங்கள் எத்தனைன்னா 32. 32 அறங்கள். அந்த 32 அறங்கள் என்னென்னங்கிற பட்டியலை நான் அடுத்து வர்ற கூட்டத்தில் உங்களுக்கு நான் விரிவாக அதை எடுத்து சொல்ல வாய்ப்பிருப்பேன்னு சொல்கிறேன். அலகில் நீழ்தவத்து. அப்புறம் அம்பாளுக்கு இப்போதான் அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு பேர் வருது. அறப்பெரும் செல்வி அப்படிங்கிற பேர். அதனால அலகில் நீழ்தவத்து சமஸ்கிருதத்தில் தர்ம சம்வர்த்தனி அப்படிங்கிற பேர். அலகில் நீழ்தவத்து அறப்பெரும் செல்வி அண்டமாம் திருமனைக்கு இடும் தீபம் உலகில் வந்துரு பயன் அறிவிக்க ஓங்கும் நான்மலர் 3உடன் 1 நிலவ ஆண்டினுக்கு ஒரு முறை செய்யும் நீடு தொன்மையால் நிறைந்த பேருலகம் மலர் பெருந்திரு காமகோட்டத்து வைத்த நல்லறம் மன்னவே. இப்ப காஞ்சிபுரம்னு சொன்னா எல்லா பாடல் பெற்ற திருத்தலங்கள் சிவதலங்கள் போலையா அப்படின்னா மேலோட்டமா அப்படிதான் தெரியும். ஆனா சொல்ல முடியாத அதிசயங்கள் எங்க காஞ்சிபுரத்துல அவ்வளவு செய்திகளையும் கொட்டுன்னு கொட்டி இருக்கிறார் நம்ம சேக்கிழார் பெருமான். இங்க இது ஒரு தனி புராணம். மாதவ சிவஞான முனிவருக்கும் கச்சியப்ப முனிவருக்கும் இவர்கள் காலத்துக்கு முந்தைய காஞ்சி புராணம் ஒண்ணு, கச்சாலை தேசிகர் காஞ்சி புராணம்னு ஒண்ணு இருக்கு. உவே சுவாமிநாதையர் அவர்கள் பதிப்பித்தது. இவர்களுக்கெல்லாம் கொடை யார் கொடுத்தார்னா நம்ம சேக்கிழார் பெருமான். அந்த புராணங்களுக்கெல்லாம் அவ்வளவு செய்திகள். இனிமேல் காமகோட்டம் தொடங்கி காஞ்சி மாநகர்ல என்னென்ன அற்புதங்கள் அதிசயங்கள். அருணகிரிநாதர் பழனி சொல்றபோது சொல்லுவார், அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது உதித்த அழகு திருவேரகத்தின் எல்லாம் பாடுறாரு இல்லையா. அப்படி அவ்வளோ அழகா அந்த செய்திகளெல்லாம் அந்த அதிசயங்களை எல்லாம் அற்புதங்களை எல்லாம் சேக்கிழார் பெருமான் அதையெல்லாம் சொல்லி, அதற்கு பிறகு காஞ்சி மாநகரத்தினுடைய மூர்த்தங்கள் தீர்த்தங்கள் தலப்பெருமையெல்லாம் நம்ம ஓரளவு பார்த்தோம். இதற்கு பிறகு அங்குள்ள தீர்த்தங்களினுடைய பெருமையை பேசுவார். அங்குள்ள வேற இன்னும் இருக்கிற பாடல் பெற்ற திருத்தலங்கள் அல்லாத தலங்களை பற்றி பல குறிப்புகள் சொல்வார். இந்த செய்திகளோடு பிறகுதான் இப்படிப்பட்ட காஞ்சி மாநகரத்தில் திருக்குறிப்பு தொண்டர் செய்த பணின்னு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தை சொல்வார். இப்பவே ஒரு வரியில சொல்லணும்னாலும் நான் திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தை சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, அத்தனையும் சொல்லிட்டு அப்புறம் திருக்குறிப்பு தொண்டர் புராணம் சொல்லணும்னா இன்னும் அடுத்த ஒரு கூட்டமும் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணம் தொடர்ச்சின்னு போட வேண்டி இருக்கும். ஐயாவுடைய இசைவு கருதி அதை நாம் செய்து விடலாம். அவர் பரந்த உள்ள தாளாது அறம் செய்வின்கிற கொள்கையில வாழ்கிறவர் நம்முடைய திருஞானம் ஐயா அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய மக்கள் செல்வங்கள், அவரோடு சார்ந்திருக்கிற நம்முடைய திருக்கோட்டம், நம்முடைய ஐயா கோதண்டம் ஐயா அப்பவே நான் பெரிய புராணம் சொல்ற போது இங்க நம்ம தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு அது இடையில கொஞ்சம் தடைபட்டது. அப்பிருந்து ஆர்வமாக கேட்பார்கள். அதுபோல கேட்கின்ற ஒவ்வொருவருடைய திருவுள்ளமும் நிறைய மகிழ பெருமானுடைய அந்த ஞானம் பொங்கி ததும்ப பூரணமாம் புண்ணிய பெரும்பேறு வாய்க்க நம்ம தொடர்ந்து நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தை அடுத்து வருகிற கூட்டத்தில் நிறைவு செய்து விடலாம். ஏன்னா
3 நிகழ்வுகளாக அது நிறைவு பெறும் என்கிற செய்தியை சொல்லி இப்ப மட்டுவார் குழலி ஒரு சில பாடல்கள் குறிப்பா இப்ப புதிதாக ஒரு பாடல் இப்ப ஏதோ ஒரு பாடல் கற்று இருக்கிறாள், அதை சொல்லுவாள்னு நினைக்கிறேன். வந்துட்டு